கொங்கு ஃபுட் ஃபெஸ்டிவல் பத்தி தான் பேச போறோம். கொங்கு ஃபுட் ஃபெஸ்டிவலோடது இஸ்லாமிக் வியூ வழியா பாத்தீங்கன்னா, சாப்டர் 49 11th வெர்சஸ்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ்னால உங்களுக்கு பேட் இன்ஃப்ளூயன்ஸ் அனுபவங்கள் கிடைக்கலாம். அதனால அவங்கள நீங்க கிரிட்டிசைஸ் பண்றதுனால நீங்க பண்றது சரின்னு ஆயிராது. அதை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக காத்து அந்த நாளை கடந்து போகும் தான் போட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு verse பாத்தீங்கன்னா 17/84 அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் கூறுங்கள் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தோன்றியவைகளை செய்கிறான், ஆகவே அதுக்கான வழிகள் செல்பவர் யார் என்பதை உங்கள் இறைவன் அறிவான். அதாவது நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கான கூலி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் எடுத்துக்கணும். இன்னொரு verse பாத்தீங்கன்னா 7th chapterல 31 verse என்ன சொல்லுதுன்னா, நீங்க எந்த உணவை ஆர்டர் பண்றீங்களோ அந்த உணவு வந்து அதிக விலையா இருக்குன்னா அந்த என்ன பொருள் தெரியாம ஆர்டர் பண்ணாதீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்காது அப்படின்னு இன்னொரு verse இருக்கு. மொத்தம் இந்த 3 verse இந்த 3 சாப்டரோட verseம் ஒரு நல்ல பாடமா இருக்கும் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்தவங்களுக்கும் அதை போய் பார்த்தவங்களுக்கும். இதைத்தான் குரான்லயே சாப்டர் 3 இதுதான் இஸ்லாமிக் வியூவோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னும் மேற்கொண்டு நிறைய ட்ரெண்டிங் வீடியோஸை பத்தி நாங்க பேசுறதுக்கு நீங்க நிறைய